அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, பக்கெட்டு ஹீட்ரு வாளியில் போடுற ஹீட்ரு ஒர்க் ஆகலை. அது என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போர்டு எடுத்து வச்சு ஹீட்டரை செக் பண்ணி பார்க்கணும். சீரியஸில் மொத்தத்தில் ஒர்க்கே ஆகலை, ஆனே ஆகலை, லைட் எரியலை, ஒன்றும் எரியலை. இப்போ அதை கழட்டி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த காயிலில் உள்ள லாக்கையும் கிளிப்பையும் கழட்டிக்கிட்டு அடுத்து செக் பண்ணி பார்க்கணும். காயில் கரெக்டாக இருக்கான்னு. நல்லா கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஒயரில் தான் ஃபால்ட்டு. ஒயரை கழட்டி அந்த ஒயரை கட்டிமில் வச்சு அந்த காயிலில் உள்ள நட்டை கழட்டணும். கழட்டி அந்த மாதிரி எடுக்கணும். கழட்டும் போது அந்த நட்டு உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். போல்ட்டு உடஞ்சிடுச்சுன்னா அந்த காயிலில் ஒயரை மாட்ட முடியாது. கம்மனில் உள்ள நட்டை 2 சைடில் உள்ள நட்டை கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த ஒயரை தனியாக எடுத்து அந்த ஒயரை சீ விட்டுக்கிட்டு பீஸில் செக் பண்ணி பார்க்கணும். ஒர்க் ஆகலை, லைட் ஏரியலை. இப்போ ஒயர் தான் ஃபால்ட்டு. இப்போ ஒயரை தான் சேஞ்ச் பண்ணணும். ஒயரு புது ஒயர் நம்ம வாங்கியாச்சு. அந்த மிக்சி ஒயரு 3 பின் டாப்போடு சேர்ந்துருக்கும். அந்த ஒயர்லாம் போட்டால் உடனே போயிடும். அது கேஜ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கேஜ் கூடின ஒயரு 1.5 ஒயரு. இந்த ஒயர் மட்டும் கேபிள் மட்டும் தனியாக இருக்கும். அதுபோக கல்கி டாப்பு தனியாக வாங்கியிருக்கோம். இப்போ இதை தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அந்த ஒயரை சிலிவசி விட்டுட்டு 3 பின் டாப்பை மாற்றணும். கல்கி 3 பின் டாப்பு அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதில் கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு சைடு அந்த பிளாக் ஒயரு நியூட்ரலில் கொடுக்கணும். அடுத்து ரைட் சைடு வந்து பேஸு, அது ரைட் சைடு கொடுத்துட்டு மேலே க்ரீன் கலர் ஒயரு எர்த்து அந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணிக்கிடுவோம். இது இல்லாமல் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சு மாட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி மாட்டிட்டு இப்போ அந்த ஹீட்ரு மூடியில் ஒயரை லாக் பண்ணி வச்சு மாட்டணும். அதுக்கு அந்த ஒயரை கரெக்டாக வச்சு அந்த ஒயர் லாக் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஸ்க்ரூவை போட்டு மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு அடுத்தாப்பில் இந்த ஒயரை கரெக்டாக அதுக்கு அளவு பார்த்து வெட்டணும். வெட்டி ரவுண்டாக மாடிக்கணும். ரவுண்டு மாதிரி சுற்றி முடிஞ்சு விடணும். அந்த மாதிரி சுற்றி முடிஞ்சு விட்டுட்டு அடுத்தாப்பில் சைடு அந்த ரெட் கலர் ஒயரை வச்சு நட்டை போட்டு முடிஞ்சு விடணும். அந்த மாதிரி கட்டி பிளேட் வச்சு நல்லா டைட் வச்சுட்டு அடுத்து லெஃப்ட் சைடும் அதே மாதிரி கட்டி பிளேட் வச்சு டைட் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் அந்த லாக்கு கரெக்டாக வச்சு பின்னாடி உள்ள கிளிப்பையும் போட்டு அதில் அந்த எர்த்து ஒயரை கரெக்டாக வச்சு டைட் வைக்கணும். வச்சுட்டு அடுத்தாப்பில் இப்போ செக் பண்ணி பார்க்கோம், கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அந்த மூடியை போட்டு 3 ஸ்க்ரூவையும் வச்சு டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு அடுத்தாப்பில் செக் பண்ணி பார்க்கோம். சீரியஸில் நல்லா ஒர்க் ஆகுது. இதே மாதிரி பாடி ஷாட் வருதான்னு நம்ம அப்படி கையை வச்சு விரலை வச்சு பார்க்கணும். அடுத்து இப்போது ஆம்ஸ் மீட்டரில் செக் பண்ணி பார்க்கோம், ஆம்ஸ் எத்தனை ஆம்ஸ் போகுதுன்னு. இதை மாதிரி தான் நம்ம ஒயர் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.